ஏங்க சொல் தாமரை. டெய்லி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? ஆமா. நான் குக் பண்ணும்போது காய்கறி கட் பண்ணிலாம் கொடுப்பீங்க. ஆமா. என்னைக்காச்சும் ஐயோ எப்படா இந்த தொல்லை முடியும் நினச்சிருக்கீங்களா? அப்படி நான் என்னைக்கு நினைச்சது இல்லை. ஏன்னா இது சின்ன வயசுலேருந்து எனக்கு பழகினதுனால நான் அது மாதிரி நினைக்கல. நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சம்மர் லீவ் விடுவாங்கல்ல, சம்மர் சாட்டர்டே சண்டே லீவ் வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் போய் சாப்பிடுவோம்ல, சாப்பிட்றப்ப எங்கள் அப்பாவும் கூட உட்காந்து சாப்பிடுவாரு. அப்போ சொல்லுவார், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும், தினமும் ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ எப்படின்னா, இப்போ கோடை விடுமுறை விட்டுருவாங்க, காலைல எழுந்து சாப்பிட்ருவான் பிரேக்ஃபாஸ்ட்டு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அதுதான் அவரோட கான்செப்ட். தினமும் அப்புறம் இப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவார், என்னைக்குன்னா ஓச்சிருக்கீங்களா, இந்த தட்டில் எப்படி இந்த சாப்பாடு வருது அப்படின்னுலாம் கேட்டு இருக்காரு. நீங்கள் வந்து தட்டு தூக்கின்னு வந்துடுறீங்க, இது பின்னாடி எவ்வளோ வேலை செய்கிறோம் நாங்கள் 2 பேரும் சொல்லுவார், அப்பாவும் அம்மாவும். அப்போலாம் ஓச்சி தான் வந்து நான் வந்து தினமும் ஒரு வேலை செய்வோம். என்னென்ன வேலைன்னா, இப்போ சம்மர் லீவ் விட்டாங்கன்னா அந்த ஊர்லாம் வந்து இப்போ பாட்டி வீட்டில் வந்து அந்த பனஞ்சாலெல்லாம் இருக்கும், அங்கே நிறைய முள் இருக்கும், அதெல்லாம் விற்றுருவாங்க. அப்போலாம் வந்து விரவை விற்றுட்டு நாங்கள் அந்த முள் இருக்கும் பாரு, கருவேல மரம் பீவேல மரம்னு சொல்லுவோம், அந்த மரத்தில் இருக்கிற முள் வந்து கழிச்சு போடுவாங்கல்ல, அதை போய் தினமும் ஒரு கத்தை கட்டின்னு வரணும். நாங்கள் அதை கட்டிட்டு வந்து வீட்டில் வைப்போம், தினமும் ஒரு கத்தை லீவில் இருக்கிறப்ப. அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து பணம் சாலை இருக்குல்ல, அல்லது பணம் மட்டை கீழே விழும், அந்த இதுவெல்லாம் கீழே விழும், பணம் பூ இதெல்லாம், அதெல்லாம் போய் பொறிக்கிறது வந்து அதை எடுத்தாந்து வச்சுன்னா அதில் தான் நெல் வைப்பாங்க. இது மாதிரி ஒரு வேலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ எள்ளு போட்டுருந்தாங்கன்னா எள்ளுவோட அந்த இது காஞ்ச இது இருக்கலாம், அதை எடுத்து அது வீட்டில் வைப்போம். இது மாதிரி அது இல்லாமல் அப்புறம் ஒரு சில நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது, பில்பாசரை, காராமணி, உளுந்து, இப்போ பச்சை பயிறு இதெல்லாம் போட்டு இருப்பாங்க. அப்போ போய் தினமும் போய் எடுத்துகிட்டு வரணும் வயலில் இந்த லீவில் இருக்கிறப்ப. தினமும் ஒரு வேலை காலையில். அது இல்லாமல் வந்து ஏரியெல்லாம் வந்து இந்த காட்டாமணி செடின்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த காட்டாமணி வேறு போய் ஒடிச்சுன்னு வருவோம். இது மாதிரி தினமும் ஒரு வேலை செய்வோம். நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு சொல்லுவார். காலையில் இருந்தது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விளையாட போவோம், எதனா பண்ணுவோம், சுற்றி கிடப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். தினமும் ஒரு வேலை செஞ்சுருவோம். அப்புறம் மாடு ஓட்டி மாறுது, ஓட்டி அறுது, மாடு கட்டுறது, அது தண்ணி காட்டுறது. அவங்க வந்து பிஸியாக இருப்பாங்க அப்பா அம்மா, நம்மளால முடிஞ்ச வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம். அதனால் சின்ன வயசுலேருந்து செஞ்சதுனால எனக்கு இப்போ செய்கிற வேலை வந்து நான் கஷ்டமாகவோ இது வந்து நம்மளுக்கு தலையெழுத்தோ அப்படின்னு நான் பண்ணலை. ஏன்னா தினமும் நாம் சாப்பிட்றோம், அதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல, அதுக்கு தான். ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களுமே ஒய்ஃபுக்கு வந்து தினமும் வேலை பண்ணுங்க, இது மாதிரி பண்ணி கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன வயசுலேருந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து ராஜா மாதிரி வச்சுருந்துருப்பாங்க, இன்னும் பொண்ணோட அப்பா அம்மா வந்து அவங்கள ராணி மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ ராஜாவும் ராணியும் சேர்ந்தனால யார் வேலை செய்யுது சண்டை வரும் நிறைய வீட்டில். ராஜா செய்யணுமா ராணி செய்யணுமா, நான் ராணி மாதிரி இருந்தேன்டா, நான் ராஜா மாதிரி இருந்தேன் சண்டை போட்டுப்பாங்க. 2 பேருமே ராஜா ராணி தான். இப்போ உங்கள் பசங்களை நீங்கள் ராஜா ராணி மாதிரி பார்த்துக்கணும்ல, அப்போ இந்த 2 ராஜா ராணி வேலை செஞ்சால் நீங்கள் அவங்கள ராஜா ராணியாக வளர்க்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து வேலை செய்கிறது வந்து தப்பாக யாரும் நினைக்காதீங்க, குடும்பத்துக்கோசம் செய்கிறீங்க 2 பேரும். ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களே ஏதாவது வேலை செஞ்சுருந்தீங்கன்னா சின்ன வயசில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.